உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாம் காயப்படுத்தப்படுகிறோம். அநேகரை நான் பார்க்கிறேன், அநேகரை ஊழிய பாதையிலே பார்க்கிறேன். ஒவ்வொரு இடங்களில் நான் போகும்போது எனக்கு முன்பாக வருகிற எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு விதத்திலே காயப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். நிறைய தேவ மனிதர்களை பார்க்கிறேன். அவர்களும் தங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே காயத்தோடு நிற்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், காயங்களை நான் ஆற்றுவேன். நம்முடைய காயங்களை ஆற்றுகிற நல்ல தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கு பல விதங்களிலே நாம் காயப்படுத்தப்படுகிறோம். ஏற்கனவே நான் காயப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே என் குடும்பம் என்னை காயப்படுத்தி இருக்கிறது, ஏற்கனவே என் சொந்த பந்தங்களால் காயப்பட்டிருக்கிறேன், ஏற்கனவே என்னுடைய சுற்றில் இருக்கிற ஜனங்களால், வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளால் நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னோடு வேலை பார்க்கிறவர்களால், இப்படி பல இடங்களிலே பல விதங்களிலே நாம் காயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில ஊழியத்திலே பல விதங்களிலே காயங்கள் வருகிறது. விசுவாசிகள் நிமித்தம், எதிராளிகள் நிமித்தம், சுவிசேஷம், இப்படி பல விதங்களிலே காயப்பட்ட நிலைமையில இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள் ஆறுதல் சொல்லாமல் இன்னும் வார்த்தைகளினாலே அவனை குத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சொல்லுகிறான், அவர்கள் என்னை அம்புகளினால் காயப்படுத்துகிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, மனிதர்கள் வார்த்தைகளினால் நம்மளை காயப்படுத்துவார்கள். அநேகர் சொல்லுகிறதை நான் இப்படி கேட்டிருக்கிறேன், என்றைக்கோ அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றும் என் இருதயத்துக்குள்ளே இருக்குது பாஸ்டர். அந்த வார்த்தை என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. என் மாமியார் சொன்ன வார்த்தை, என் மருமக சொன்ன வார்த்தை, என் பெற்றோர்கள் சொன்ன வார்த்தை, என்னோடு உடன் பிறந்தவர்கள் சொன்ன வார்த்தை, என்னை நேசிக்கிறவர்கள், என் மேல அன்பு வச்சவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்தி விட்டது. சிலருடைய செயல்கள் காயப்படுத்தும். நம்ம மேலே அன்பு வச்சு ரொம்ப பாசம் காட்டி நம்ம கூட நம்ம உதவியை பெற்று நம்முடைய அவர்களுடைய உயர்வில் நம்முடைய பங்கு எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அதே ஜனங்கள் தங்களுடைய செயல்களால் நம்மை காயப்படுத்துவார்கள். நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகனே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகளே. இன்னைக்கு காயப்பட்ட இருதயத்தோடு இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன் காயங்களை ஆற்றுவதற்கு யாரும் முன்வராமல் இருக்கலாம், உன் காயங்களை ஆமென் ஆற்றுவதற்கு யாரும் உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி உனக்கு வாக்கு பண்ணுகிறார்.